ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்றதை பார்க்கலாங்களா? பாருங்கள், லஞ்சுக்கு தேவையான அரிசி நான் ஊற வச்சுட்டேங்க. இது கடையிலேருந்து வாங்கின்னு வந்த அரிசி தான். அடுத்தது சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்குங்க. இன்றைக்கி பெரியவளுக்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பு தான். நல்லா கழுவிட்டு அதுக்கு கூட தக்காளி, காஞ்ச மிளகாலாம் போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஊற வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அந்த வெண்டைக்காய் சாம்பார்னால் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இன்றைக்கி லீவில் இருக்கிறதுனால இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. வாங்க பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு வேக வச்சிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆகுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இதை நல்லா எடுத்துக்கலாம். எடுத்து வச்சு நம்ம இது போட்டு அந்த தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே இருந்ததுன்னா பூ போல் அப்படியே மலர்ந்து வருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கலாம். சாதத்தை நம்ம முதலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதம் வச்சாச்சு. அடுத்தது இந்த வேக வச்ச பருப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த டைமில் வேக வச்ச பருப்பை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் எதில் கடையிறேன்னா, நான் கல் சட்டின்னு சொல்லுவாங்கங்க. இதை யார் யார் யூஸ் பண்ணுறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வேறு என்னென்னமோ இருக்குது. ஆனால் நான் 20-25 வருஷமாக இந்த கல் சட்டியில் தானங்க நான் கடைஞ்சி செய்வேன். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். அதுக்கு கூட கொஞ்சம் உப்பும் மிளகாய் தூளை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க. அப்போ தான் அந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் கொஞ்சமாக சேர்த்தேன்னா, இந்த பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. ஆனியனும் கட் பண்ணி வச்சாச்சு. இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் உப்பும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாங்க போயிட்டு சாதம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளறி பார்க்கலாங்களா, சாதம் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. பார்த்தா கொஞ்சம் வேகிற மாதிரி தாங்க இருக்குது. பரவாயில்ல, எடுத்துடலாம். இந்த சாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வடிச்சிடலாங்க. இந்த தண்ணி வடிகிறதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கான ரெசிப்பியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா, அந்த டைமில் போயிட்டு சாம்பாரை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கு கூட கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கணும். இந்த சாம்பார் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கலாங்க. ஆனியன் போட்டு கொஞ்சம் வதங்கினா போதும். சாம்பாருக்கெலாம் ஆனியன் முழுசாக வதங்கணும்னு கிடையாதுங்க. ஒரு அரை வேக்காடு வதங்கினாலே சாம்பாருக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் செய்யும் பொழுது இந்த கருவேப்பிலையை எப்போவுமே ஆனியன் போட்ட பிறகு தான் இந்த கருவேப்பிலையை போடணுங்க. நம்ம எண்ணெயிலேயே கருவேப்பிலையை போட்டோன்னா அது தீஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் எந்த கிரேவி வச்சாலும் நீங்கள் ஆனியன் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு கருவேப்பிலையை போடுங்க. அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கும் போது அந்த குழகுழப்பு தன்மை இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் மந்தமாயிடும். அதனால தான் வெண்டைக்காயை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த வதக்கின வெண்டைக்காயை கூட அதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த உப்போட ஃப்ளேவர் அந்த வெண்டைக்காயில் இறங்கி நம்ம சாம்பாரில் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா அப்போ நம்ம பருப்பு தண்ணி ஊற்றும் போது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா அப்போ ஃபஸ்ட்டே நம்ம பருப்பு தண்ணி ஊற்றிட்டோம்னா அது ரொம்ப குழஞ்சா மாதிரி ஆகிடும். பருப்பும் கொஞ்சம் லேட்டாக ஆகும் வேகிறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு கூட என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்க்கணுங்க. ஏன் இந்த மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன்னா, இந்த பச்சை வாசனை போயிடும். இந்த வெங்காயம், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெண்டைக்காய், இது எல்லாமே ஒன்றா கலந்து ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்குங்க. அதனால தான் இதை நான் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்ச நேரம் அது வேகட்டும். இதை பாருங்கள், நல்லா வேகட்டோம்னா பாதி வெந்திருக்கு. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம கள்ளிச்சட்டியில் கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பருப்பை என்ன பண்ணணுன்னா நல்லா கலரிட்டு, இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னு சொன்னேன், உப்பு, மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கடைஞ்சிட்டு அதை என்ன பண்ணணும், அது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டா பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா இருக்குன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல பருப்பில் வாங்கினா கூட இது மாதிரி சாம்பார் வராதுங்க.
பாருங்கள் கொதிக்குது சாம்பார். அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க வெண்டைக்காய் சாம்பார். என்னுடைய சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வெண்டைக்காய் சாம்பார் வந்து செஞ்சாச்சு. அதுவும் ரேஷன் பருப்பில். நீங்கள் வந்து ரேஷனில் வாங்குகிற பொருள்களை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வரும்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபினிஷிங் டச்சிங்காக என்ன பண்ணணும்னா அது கூட வந்து நம்ம கொத்தமல்லி தழையை வந்து சேர்த்து சாம்பாரை இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு சைடிஷாக நம்ம என்ன பண்ணலான்னா முட்டை ஆம்லேட்டு தாங்க பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த முட்டை ஆம்லேட்டுக்கு வந்து முட்டையை வந்து ஒரு கிண்ணத்தில் நம்ம உடச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, ஆனியன் எல்லாம் போட்டு என்ன பண்ணணுன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பேனில் வச்சு நம்ம முட்டை ஆம்லேட் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், பேனில் வச்சு முட்டை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது வந்து முட்டை ஆம்லேட் வந்து ரெடி ஆக்கிக்கலாம். இந்த முட்டை ஆம்லேட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஃப்ளேவர் தான். இதையும் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் முட்டையாக தான் நாங்கள் வந்து செய்கிறோம். கொஞ்சம் சாம்பார் ஊற்றி செய்கிறோம், கொஞ்சம் வந்து காரக்குழம்பு இருந்தது, கொஞ்சம் லேஸ் இருந்தது. இப்படி பல வகையான முட்டை ஆம்லேட்டு தான் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அது வந்து வீடியோவில் வந்து அவ்வளவும் போட முடியாது, அப்லோட் ஆகாது. ஸோ நாங்கள் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இந்த ஷார்ட்டை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். வேகமாக போகிற மாதிரி தான். பாருங்கள், முட்டை ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம செஞ்ச வெண்டைக்காய் சாம்பாரும் அது கூட சைடிஷாக நம்ம பண்ணியிருக்கிற அந்த முட்டை கலக்கியும் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். பாருங்கள், முட்டை ஆம்லேட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பாருங்கள், இதை சாம்பாரும் சாதம், அடுத்தது நம்ம செஞ்சுருக்கிற முட்டை ஆம்லேட். இப்போ வந்து நம்ம தட்டில் போட்டு சாப்பிட்லாங்களா? வாங்க சாப்பிடலாம். இந்த சாம்பார்லாம் வந்து யாருக்கு பிடிக்குன்றதையும் வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாம்பார், வெண்டைக்காய் சாம்பாரும் அது கூட முட்டை ஆம்லேட்டு. இந்த ரெசிபி வந்து யார் யாருக்கு பிடிக்கும்? முக்கியமாக எல்லாருக்குமே வந்து சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சாம்பார். அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த சாம்பார். இதை வந்து யாருக்கு பிடிக்குன்றதை வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சாம்பார் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து முட்டை ஆம்லேட் வந்து கொஞ்சம் வந்து இதுவாகிடுச்சு, கட்டாகி வந்துடுச்சு. இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த ரெசிபி. வந்து மழைக்கு லேடிஸ் ஃபிங்கர் சாம்பாரும் ரைஸு, அடுத்தது முட்டை ஆம்லேட் ரொம்ப சூப்பராக சுட சுட இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.